வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, நம்ம சபரீஸ்வரம் பேட்சில் டே நம்பர் 5. நீங்கள் என்ன டே நம்பர் 1 to 4 வீடியோ என்ன பார்க்கலன்னா அது மறக்காமல் பார்த்துருவாங்க. இது டே நம்பர் 5. நம்ம சபரீஸ்வரம் பேட்சோட நோக்கமே 2 மந்தில் 4 சப்ஜெக்ட் வந்து ஸ்கூல் புக்கு கவர் பண்ணுறது தான் நோக்கம். நீங்கள் நம்ம சேனல் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ரைட்டுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்டில் ஒரு சிவிக்ஸ் செகண்ட் லெசனில் ஒரு முக்கியமான டாபிக்னா இந்த குடியுரிமை சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாலிட்டியில் வந்து சிட்டிசன்ஷிப்னு ஒரு டாபிக் இருக்கும். அது இதில் கவர் ஆகிருமா சார் கேட்டிங்கன்னா, இந்த லெசன் மட்டுமே உங்களுக்கு 40% கவர் ஆகிருங்க. 40%. ஏன் சார் மீதி பேலன்ஸ் 60% என்ன சார் கேட்டிங்கன்னா, இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதில் உள்ள கேஸஸு, அப்புறம் யார் அதை பெருமை பேசியிருக்கா, யார் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கா, ஓகேவா, அதெல்லாம் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆர்டிக்கல், அதுதான் மீதி 60%. ஓகேவா, அது தனியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு சீரிஸ் முடிச்சக்கப்புறம் அதை லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ குடிமக்களும் மற்றும் குடியுரிமையும் இந்த லெசன் வந்து இங்கே என்னென்ன இருக்கோ தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சிட்டிசன், இங்கிலீஷில் அதாவது சிட்டிசன்ஷிப்பு, தமிழில் குடியுரிமை. அப்போ நம்ம யாருங்க? நம்ம ஒரு குடிமகன், சிட்டிசன். ஓகேவா, நம்ம யாருங்க? ஒரு சிட்டிசன். ஓகேவா, இந்த சிட்டிசன் வேர்டு வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா, எந்த வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்களாம். ஓகேவா, அது என்ன வேர்டு? லத்தீன் வேர்டா, ரைட்டா? லத்தீன் வேர்டு. சரி சார், இதுக்கு மீனிங் என்ன சார் கேட்டிங்கன்னா, ஓகேவா, பண்டைய ரோமாபுரி நாடில் இருந்த நகர நாடுகளையும் குடியிருப்பவர்களாம். இப்போது சிட்டிசன்ஷிப்பு லத்தீன் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது, சிவிக்ஸு. இதுக்கு என்ன சார் மீனிங் கேட்டிங்கன்னா என்னது? பண்டைய ரோமபுரியில் இருந்த நகர நாடுகளோட குடியிருப்பவர்கள் அப்படின்னு போடலாம். இந்த நகர நாடெல்லாம் இருக்குல்ல, அந்த அமைப்பு போனதுக்கப்புறம் அந்த வார்த்தை என்ன மீனிங் மாறுதுன்னா, நாடில் குடியிருப்பாங்கள்ல, ஒரு நாட்டில் குடியிருப்பவர்கள் எல்லாமே குடிமகன்கள் அப்படின்னு மாறுது. ஓகேவா, அதாங்க. இங்கே பாருங்களேன். அடுத்து வந்து நகர நாடு இருக்கா, இங்கே பாருங்கள். நகர நாடு இருக்கா, அது அமைப்பு மறைஞ்சதுக்கப்புறம் நாடுகளின் உறுப்பினர் அப்படின்னு பயன்படுத்தினாங்களா. ஓகேவா, சரி. இப்போது குடிமகன் என்ன பார்ப்போம். ஒரு அரசு இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த அரசு வழங்கப்பட்டுள்ள சட்ட உரிமையும் சலுகைகளையும் அனுபவிக்கிறவங்க, அப்புறம் அந்த சட்டத்தை மதித்து அந்த வழியில் நடக்கிறவங்க எல்லாருமே யார்? குடிமகன் தான். இப்போ கவர்மெண்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள சிட்டிசனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சட்டம் போடுவாங்க. ஓகேவா, சலுகை கொடுப்பாங்க. நம்ம சிட்டிசன் என்ன பண்ணுவோம், அரசு தர சலுகையும் சட்டத்தை பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி நடப்போம். ரைட்டா, நம்மளோட கடமை டியூட்டிஸை செய்வோம். அப்போ நம்ம யார்? நம்ம ஒரு சிட்டிசன். இங்கே பாருங்க, இப்போ குடியுரிமை. ஓகேவா, இந்த குடியுரிமை வந்து எத்தனை வகை பிரிக்கலாம்னா 2 டைப்ஸாக கிளாஸே பண்ணுவாங்க. ஓகேவா, எத்தனை டைப்புங்க? 2 வகை பிரிப்பாங்க. என்ன சார் 2 வகை கேட்டிங்கன்னா, ஒன்று இயற்கை குடியுரிமை, ஒன்று இயல்பு குடியுரிமை. ஒன்று என்னது? இயற்கை, இன்னொன்று இயல்பு. ஒன்றுமே இல்லைங்க. இயற்கைனா நீங்கள் பிறப்பில் பெறக்கூடிய எல்லா உரிமையும் என்னது? எல்லா குடியுரிமையும் இயற்கை குடியுரிமை. இல்லை இயல்பாக விண்ணப்பிச்சு அப்ளை பண்ணி வாங்கினோம்னா அது இயல்பு. சிம்பிளாக நீங்கள் பர்த்லேயே கிடைக்கிற எல்லாமே இயற்கை, அப்ளை பண்ணி வாங்குறது எல்லாமே இயல்பு. ஓகேவா, இந்த குடியுரிமை சட்டம் எப்போ போட்டாங்கன்னா 1955 போட்டிருப்பாங்க. ஓகேவா, எத்தனை? 1955 போட்டாங்க. ஓகேவா, இது வந்து எப்படின்னா, நம்ம குடியுரிமை பெறுறது இழக்கிறது 2 வகை இருக்குது. 5 முறையில் பெறலாம், 3 முறையில் என்ன பண்ணலாம்? இழக்கலாம். 5 முறையில் நம்ம வாங்க முடியும், 3 முறையில் நம்ம லாஸ் பண்ண முடியும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ரைட்டா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி ரைட்டுங்க. இது நமக்கு முக்கியம். ஏன்னா அந்த வருஷம் ஞாபகம் தெரியணும், அந்த டேட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி இந்த பேரா ஃபுல்லாகவே. இப்போ நம்ம இந்தியாவில் ஓகேவா, இது வந்து பிறப்பு மூலமாக பை பர்த் பிறப்பு மூலமாக எப்படி குடியுரிமை வருது பார்ப்போம். ஜனவரி 26, 1950 அதிலிருந்து. ஓகேவா, அப்படி ஓகேவா, அந்த வருஷம். 1987 ஜூலை 1. இங்கே பாருங்கள், இப்போ என்ன பார்த்தோம்? ஜனவரி 26, 1950 அந்த வருஷம். அப்படி இல்லையா, 1987 ஜூலை 1. இதுக்கு முன்னாடி ஓகேவா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எந்த நாட்டு வேணால் இருக்கலாம். பேரண்ட்ஸ் எந்த நாடு வேணால் இருக்கலாம். ஓகேவா,
நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்திய குடிமகனாக வாங்க முடியும். இந்திய குடிமகன் தான் சிம்பிளாக. பேரண்ட்ஸ் எந்த நாடாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வேணுமா இந்திய குடிமகன் நீங்கள் பிறப்பிலே வாங்கிடலாம். ஓகேவா? அது ஃபஸ்ட் கேஸ். ஓகேவா? இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1987 ஜூலை 1 இதுக்கு பின்பு ஓகேவா உங்கள் பேரண்ட்ஸு ஓகேவா இங்கே பாருங்க, உங்கள் பேரண்ட்ஸு ஒருத்தவங்க இந்தியாவாக இருக்கணும் அட்லீஸ்ட். ஓகேவா? ஒருத்தவங்க இந்தியாவாக இருக்கணும். அடுத்து பாருங்களேன், டிசம்பர் 3 2004 இதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேரண்ட்ஸில் ஒருத்தவங்க இந்தியாவாக இருக்கணும், ஒருத்தவங்க என்ன ஆகணும் இந்தியாவாக இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக உள்ளே வராமல் இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் கேஸ் பார்த்தாச்சு. ஜூலை 1 1987 முன்னாடி எப்படி இருக்கும் பார்த்தோம். அவங்க பேரண்ட்ஸ் எந்த நாடாக இருந்தால் பரவாயில்ல, இந்தியாவில் போகிறதா நீங்கள் இந்திய குடிமகன் தான். அதே 1987 ஜூலை 1 அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவில் பிறக்கிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேரில் ஒரு ஆள் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், இன்னொருத்தவங்க வேறு என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? அதே டிசம்பர் 3 2004 அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேரில் ஒருத்தர் இந்தியாவாக இருக்கணும், இன்னொருத்தர் என்ன பண்ணணும் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே குடியேறாதவராக இருக்கணும். ஓகேவா? இதான் பை பர்த்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. பை டெசர்ட் சொல்லுவாங்க, இது வம்சவழி மூலமாக. ஓகேவா? 1950 ஜான்வரி 26 இந்த டேட். அதிலிருந்து 1992 டிசம்பர் 10 1992 டிசம்பர் 10 இதில் இதுக்கு முன்னாடி ஓகேவா முன் வச்சுக்கோங்க. என்னது 1950 ஜனவரி 26 1992 டிசம்பர் 10 வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வெளிநாட்டில் பிறந்துட்டீங்க. ஆனால் உங்கள் ஃபாதர் என்னவா இருக்கார் இந்தியாவாக இருக்காருன்னா, இந்தியனாக இருக்கார், மதர் என்ன நாடு வேணா இருக்கலாம், உங்கள் ஃபாதர் இந்தியராக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை தருவாங்க. இப்போ உங்கள் ஃபாதர் இந்தியன் ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் போய் பிறந்துட்டீங்கன்னா பை டெசர்ட் வம்சவழி மூலமாக நீங்கள் இந்திய குடியுரிமை வாங்க முடியும். அதுக்கு உங்கள் அப்பா வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். எப்போக்கு 1992 டிசம்பர் 10 முன்னாடி வரைக்கும். இப்போது ஓகேவா? அதே பாருங்கள், 1992 டிசம்பர் 10 பின்பு ஓகேவா உங்கள் பேரண்ட்ஸில் யார், இப்போ அப்பா மட்டும் இல்லை, அப்பா அம்மா 2 பேரில் யாராவது ஒருத்தர் என்ன இருக்கணும் இந்தியனாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஒரு ஆள் இந்தியன்ட்டாங்களா, அடுத்து என்ன கேஸாக இருந்திருக்கும், ஒருத்தர் இந்தியனாக இருக்கணும், இன்னொருத்தர் என்ன பண்ணணும் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வராமல் இருக்கணும். அப்போ டேட் பண்ண வச்சுக்கோங்க, டிசம்பர் 3 2004 அங்கே பார்த்த டேட் தான் சேம். இப்போ பாருங்களேன், அடுத்து பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுறது. இப்போது இந்திய வம்சாவளி சார்ந்த ஒரு நபர் ஓகேவா அவர் ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவில் வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் இந்த இதில் பெற முடியுமா? இப்போ பாருங்களேன், இப்போ இந்தியா வம்சாவளியில் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்தியாவில் இருக்கார், இல்லை பிரிக்கப்படாத இந்தியாவில் இருக்கார், ஓகேவா, இல்லை பிரிக்கப்படாத இந்தியாவுக்கு வெளியே வசிக்கிறாரு. இப்படி இருக்க பட்சத்தில் அவர் இந்தியா குடியுரிமை வேணும்னா பதிவு மூலமாக என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாம். இல்லைங்க, நான் வந்து பிரிக்கப்படாத இந்தியாவில் வெளியே இருந்திருக்கேன், இப்போ நான் இந்தியாவுக்கு ஒன்று ஆசைப்பட்றேன், இந்தியா குடியுரிமை பெறணும்னு ஆசைப்பட்றேன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே அந்த பதிவு செய்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில், இது முக்கியங்க, எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்து விண்ணப்பிக்க முடியுமா? அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் எத்தனை வருஷம் இருக்கணும் 7 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அந்த லைன் பார்த்துக்கோங்க, முக்கியம். அடுத்து மேலே பார்க்கலாம் பாருங்க. ஒருவேளை இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும். ஒருவேளை மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ எப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஒரு பெண் இருக்காங்க வச்சுக்கோங்க, இதே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒருத்தர் இருக்கார் வச்சுக்கோங்க, மேரேஜ் ஆக வச்சுக்கோங்களேன். அப்போ மேரேஜ் ஆகிட்டு அவரும் எனக்கு இந்திய குடியுரிமை வேணும் சொன்னார்னா அவர் எது வழியை அப்ளை பண்ண முடியும்? பதிவு மூலமாக தான். அப்படி பதிவு பண்ணுறப்போ அவர் திருமணம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி 7 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் பதிவு பண்ண முடியும். அது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை ஒன்றுமே இல்லை. இந்த விண்ணப்பம் மூலமாக யாருன்னா மத்திய அரசு இருக்காங்கள, அவங்க வந்து இயல்பு குடியுரிமைக்கு ஒரு சான்றிதழ் வாங்குவாங்களா, சர்டிஃபிகேட் தருவாங்களாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த லைன் பார்க்க, எந்த ஒரு நாட்டிலையும் குடிமகனாக இல்லாத ஒருவர்
இந்தியாவில் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதாவது ஒருத்தர் இப்போது இங்கே ஒரு பையன் காய்ச்சுவோங்களேன், இவன் வந்து எந்த நாட்டிலையுமே குடிமகன் கிடையாது, அவன் தீவிரவாதியாக கூட இருக்கலாம் வச்சுக்கோங்களேன், எந்த நாட்டிலையும் குடியுரிமை இல்லைன்னா இந்தியாவில் அவன் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி குடிமகன் இல்லாத ஒருத்தன் இந்தியாவில் வாங்குறத தடுக்கிறதுக்கு இந்த இயல்பு குடியுரிமை முக்கியமாக காரணமாக இருக்கான். ஒருவேளை இவன் வந்து டெரரிஸ்ட் இல்லை, இவன் வந்து ஒரு அமெரிக்க நாட்டு நபர்னா பர்சன்னா, ஒரு அமெரிக்க நாட்டோட குடிமகன்னா, எனக்கு அமெரிக்கா வேணாம் அவனே கேன்சல் பண்ணிக்கிறான், வேணான்னு கேன்சல் பண்ண சொல்கிறான், கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்தியா வாங்க போகிறான்னா பண்ணலாமானா பண்ணலாம். அப்போ இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணணும், இயல்பு குடியுரிமை மூலம் பெற முடியும். இங்கே பாருங்களேன், வெளிநாட்டில் குடியுரிமை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. இங்கே கேட்டால் தரலாம். இங்கே பாருங்களேன், ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இந்த குடியுரிமை பெறுவாங்களாம். ஒருவர் இந்தியாவில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் இந்தியாவில் இருக்காங்க, இல்லை ரொம்ப நாள் வந்து இங்கே அரசு பணியில் இருக்காங்க, இங்கே எதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த விண்ணப்ப குடியுரிமை மூலமாக நம்ம பெற முடியும். இல்லை சார் எதுவுமே இல்லை, ஒருத்தர் நம்ம இந்தியாவில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜில் வந்து ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எல்லாம் சூப்பராக பேசுவாங்க, நல்லா சிறந்துருக்காங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்திய குடியுரிமை தரலாம். இங்கே பாருங்களேன், நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணை குறிப்பிட்டப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் அறிவினை பெற்ற ஒரு நபருக்கு இயல்பு குடியுரிமைக்கு தகுதி உள்ளவங்களாம். ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த 5 டைப் பண்ண, இப்போது வெளிநாட்டை இணைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா வந்து ஒரு வேளை என்ன வச்சுக்கலாம், பாகிஸ்தான் வச்சுக்கோமா, இந்த பாகிஸ்தான் அப்படின்னு நாடை வந்து இந்தியா இணைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுமே இந்தியாவாயிருமா, இப்போ இந்தியா தான் பக்கத்தில் நாடை இணைச்சிருச்சு, சண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் யார், இப்போ இந்தியாவாயிரும். பாகிஸ்தான் மக்கள் என்ன ஆயிடுவாங்க, ஒரு இந்தியன் குடிமகன் ஆயிடுவாங்க. இது மாதிரி சொல்கிறேன், ஓகேவா, நடக்காது சொல்கிறேன். இப்படி ஒரு நாடு இன்னொரு நாடு இணைக்குதா, அப்போது இந்தியா இப்போ இணைச்சிருச்சுன்னா அந்த மக்கள் யார், ஒரு இந்தியர்கள் தான். அந்த மக்கள் இந்தியர்கள்னால் அவங்களுக்கு என்ன குடியுரிமை கொடுப்பாங்க, பிரதேசம் இணைப்பை மூலம் அவங்க குடியுரிமை கிடச்சிருவாங்க ஈஸியாக. இப்போ பாண்டிச்சேரி வந்து நம்ம இந்தியா தான், ஆனால் பாண்டிச்சேரி வந்து யார் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்சு கண்ட்ரோல் இருந்துச்சு, ஓகேவா. அதுக்கு வந்து நம்ம இணைச்சிருப்போம், ஆனால் அவங்களுக்கு எப்போ குடியுரிமை கொடுத்துருப்போம்னா இந்திய அரசு மக்களுக்கு வந்து 1962 மட்டும்தான் குடியுரிமை கொடுத்துருப்பாங்க, அந்த டைமில் தான் கொடுத்தாங்க. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க, டேட் முக்கியம், இயர் முக்கியம். இப்போது குடியுரிமை பற்றி பேசுகிறது வந்து பார்ட் எத்தனை சார், ஸ்டார்டிங் சொல்லிட்டேன் 2, ஆர்டிக்கல் எவ்வளோ 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இப்போது ஒருத்தர் வந்து குடியுரிமை வேணாங்கிறாரு. இப்போ நான் குடியுரிமை வாங்க போகிறேன்னா 5 முறை, எனக்கு வேணாம் தூக்கி போடுறேன்ல, அப்போ 3 வாட்டி இருக்குது, 3 டைப்ஸில் நம்ம சொல்லலாம். நானே குடியுரிமை துறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதான் குடியுரிமை துறத்தல். அப்போ நான் அது தானாக முன் வந்து குடியுரிமை துறக்கிறது, எனக்கு வேணாம் நானே சொல்லிக்கிறது, அது மாதிரி. ஓகேவா, ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமை பெற போகிற பட்சத்தில் இந்தியா குடியுரிமை என்ன வரும், அவரால் கைவிடப்படுகிறது, அவராக போய் துறக்கிறது. ஒருவேளை நான் இங்கே சொல்லாமல் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இந்தியாவில் உள்ள குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நான் கேன்சல் ஆயிரும். அதான் குடியுரிமை முடிவுக்கு வருதல். ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை தானாக மூடப்படும். ஃபஸ்ட்டு வாலண்டியாக அவர் போய் சொல்கிறாரு, 2வது சொல்லாமல் அங்கே வாங்கினா இங்கே ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிரும். 3வது மறுத்தல். ஒருத்தர் மோசடி செஞ்சுருக்கா வச்சுக்கோங்களேன், இல்லை தவறான பிரதிநிதித்துவம் இருக்காரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா எதோ செயல்படுறாரு அப்படின்னா ஒரு இந்திய அரசு ஒரு ஆணையம் மூலமாக என்ன பண்ணலாம், அவரோட குடியுரிமை இழக்க செய்யலாம், அது முக்கியம். அடுத்து பாருங்களேன், நாட்டு உரிமை குடியுரிமை. சிம்பிளுங்க, நான் இதை வச்சு சொல்கிறேன். நாட்டு உரிமைனா உங்களோட பூர்வீகம், ஓகேவா, பூர்வீகம் பிறப்பு. இப்போது சீனாவில் ஒரு நபர் வந்து இந்தியாவுக்கு வர வச்சுக்கோங்களேன், இது இந்தியா, இது சைனா. இப்போது சைனாவில் ஒருத்தர் வந்து எனக்கு சைனா வேண்டாம், நாங்கள் ஃபேமிலி 4 பேர், நாங்கள் இந்தியா குடியுரிமை வேணும் வாங்கிட்டு வந்துட்டார், ரைட்டா. ஆனால் அவர் இந்திய குடிமகன் தான், ஆனால் இந்தியாவோட எப்படி சொல்கிறதுனா, இப்போ சைனா இந்தியா வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் ஒரு நபர் எனக்கு இந்தியா குடியுரிமை வேணாம் சைனா போகிறது உண்டு, சைனாலேருந்து இங்கே வரவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க பூர்வீகம் என்னவாக இருக்கும், இப்போ அவங்க ஃபேஸு அவங்க நடவடிக்கை எல்லாமே வச்சு என்ன சொல்லுவோம், இவங்க வந்து ஃபாரினு, இவங்க இந்த நாட்டுக்காரவங்க, இவன் தமிழன், இவன் நார்த் இந்தியன் அப்படி சொல்கிறோம்ல. அதான் அவங்களோட பிறப்பு,
இந்த நாட்டில் பிறந்திருக்காங்க, அவங்க பூர்வீகம், அவங்க இனம், இந்த மூணையும் வச்சு நாட்டு உரிமை சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போது சைனாவில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த நோஸ் வந்து ஃபேட்டாக இருக்கும், குட்டையாக இருப்பாங்க, அந்த ஹேர் ஸ்டைல் வந்து இது இருக்கும். இதே ஆஃப்ரிக்கா பாருங்களேன், ஹேர் ஸ்டைல் வந்து சுருன்னு இருக்கும், ஃபேஸ் வந்து ரொம்ப பார்டராக இருக்கும், பிளாக் கலர் ரொம்ப பிளாக் இருப்பாங்க, இது மாதிரி இருப்பாங்கள்ல. அப்போது நாட்டு உரிமை அப்படி சொல்லலாம். இப்போ இந்தியாவில் எப்படி இருப்பாங்க, இப்போ ஃபாரினில் உள்ளவங்க வித்தியாசமாக இருப்பாங்க, இந்தியாவில் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போது நாட்டு உரிமை வந்து மாறுபடுதா? ஓகேவா? குடியுரிமை வந்து நான் எங்கே போனாலும் வாங்கிக்கலாம், ஆனால் நாட்டு உரிமை இந்த நாட்டுக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க தோற்றம் ஒவ்வொரு நாடும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா? அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே வாங்க, இப்போ குடியுரிமை நாட்டு உரிமை. இப்போது நான் எந்த நாட்டில் போய் குடியுரிமை வாங்கினாலும் என் நாட்டு உரிமை மாறாது. சிம்பிள். இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு வேணான்னு ஒரு அமெரிக்கா போகிறேன்னா அமெரிக்கா குடிமகனை வாழ்ந்தாலும் என் பூர்வீகம் என்னவாக இருக்கும், இந்தியாவாக தான் இருக்கும், நான் இந்தியனாக தான் இருப்பேன். ஓகேவா? அதான் நாட்டு உரிமை என்றைக்குமே மாறாதுங்க. குடியுரிமை நம்ம வேணால் மாற்றிக்கலாம். ஓகேவா? அது பார்த்து வச்சுக்கோங்க. இதே பாருங்களேன், அமெரிக்கா, சுவிட்சர்லாண்டு, இவங்க ரெண்டுமே என்னது, கூட்டாட்சியில் என்ன இருக்கும், ரெட்டை குடியுரிமை இருக்கும். ஓகேவா? என்ன சார் ரெட்டை குடியுரிமை, ஒன்று தேசிய குடியுரிமை, ஒன்று மாநில குடியுரிமை, 2 வகை இருக்கும். நம்ம கூட்டாட்சி இருந்தாலும் வடிவில் ஒற்றையாட்சி, அதனால் ஒற்றை குடியுரிமை நம்ம இந்தியாவில். என்ஆர்ஐனா என்னென்னா வெளிநாட்டு வாழும் இந்தியர்கள். ஓகேவா? என்ஆர்ஐனா யார், என்ஆர்ஐ, வெளிநாட்டில் வாழ ஒரு இந்தியர்கள். ஓகேவா? இவங்க வந்து என்ன சார் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இந்தியா வேணாம் அப்படின்ட்டு வெளிநாட்டில் வந்து ஒருவேளை குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும் இங்கே, ஃபஸ்ட் ரீசன். ஆனால் இவங்க இந்திய குடிமகன் தான், ஆனால் வெளிநாடு வேலை பார்க்க போயிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன தேவைன்னா பாஸ்போர்ட் வச்சுக்கணும். அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட் வச்சு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு என்ஆர்ஐ. ஓகேவா? பிஐஓனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். நம்ம இந்தியா வந்து நெய்பர்ஸ் கண்ட்ரி தவிர்த்து மற்ற எல்லாமே இருக்கிற நாட்டில் வந்து இருக்கோம்னா இந்தியா குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை வச்சுருக்கோம், இந்த நெய்பர்ஸ் கண்ட்ரி தவிர. இப்படிப்பட்ட எல்லாமே என்னது, பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், வெளிநாட்டின் பூர்வீக குடியினர். ஆனால் ஜனவரி 9, 2015 இது கேன்சல் பண்ணி இது ஓசிஐ கார்டோட இணைச்சாச்சு. சரி, ஓசிஐ கார்டுனா பாருங்களேன், ஓவர்சீஸ் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர், வெளிநாட்டில் குடியுரிமை கொண்ட இந்திய வம்சத்துக்கான அட்டை வைத்திருப்பவர். ஓகேவா? இது வந்து இந்தியா பூர்வீகம் கொண்ட ஒரு வெளிநாட்டு குடிமகன். எங்கெங்கன்னா பாகிஸ்தானு, வங்கதேசம், இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த நாடு இருந்தாலும் ஓகே தான். இந்தியாவில் என்ன பண்ணிக்கலாம், வசிக்கலாம், பணி செய்யலாம், ஆனால் என்ன மட்டும் பண்ண முடியாது, வாக்களிக்க மட்டும் பண்ண முடியாது. இது முக்கியம். இங்கே பாருங்களேன், இப்போ இந்திய குடிமகனாக இருக்கோமா, அப்போ நமக்கு என்னது கிடைக்கும், அடிப்படை உரிமை நமக்கு இருக்குது. நம்ம சட்டமன்ற தேர்தலையும் சரி மக்களவை தேர்தலையும் என்ன பண்ணலாம், வாக்களிக்கலாம், இந்தியா அலுவலர் பணிபுரியலாம், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம ஆக முடியும். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்த்துருப்போம், கடமை. அது முக்கியமான ஒன்று நமக்கு. இங்கே பாருங்களேன், இது முக்கியங்க. அந்நியர், ஏலியன், குடியேறியவர்கள், இமிகிரண்ட். ஈஸியாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்தியாவில் என்ன வாங்கலை, குடிமகன் கிடையாது, சிம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்திய குடிமகன் இல்லை, நீ வெளிநாட்டுக்காரவங்க, இந்திய குடிமகன் இல்லை. இந்தியாவில் குடியுரிமை இல்லாமல் நீங்கள் தங்குறீங்க, நீங்கள் யார், நீங்கள் ஒரு அந்நியர், ஏலியன். அப்போ யாராக இருக்கலாம், சுற்றுலா பயணி, வெளிநாட்டு மாணவர்கள், இவங்கெல்லாம் ஏலியன், அந்நியர். ஒருவேளை நம்ம அங்கே போனால் நம்ம ஒரு அந்நியன் தான். ஓகேவா? ஏலியன் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இமிகிரண்ட்னா நம்ம அங்கே எந்த தடையும் இல்லாமல் நிரந்தரமாக வசிக்கிறதுக்கு, பணி செய்கிறதுக்காக குடியுரிமை வச்சுருப்போம்ல, அப்போது நிரந்தரமாக வசிக்கிற உரிமை பெற்றால் நம்ம என்னது, குடியேறியவர்கள், இமிகிரண்ட். சரிங்க, பாருங்களேன், நற்பண்பு பண்புகள் என்ன பார்ப்போமா, குடிமகனோட நற்பண்பு பண்புகள். சட்டப்படி, அரசியலம் சட்டப்படி என்ன பண்ணணும், நடக்கணும், சட்டத்துக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும், சமுதாயத்தில் அவங்க பங்களிப்பை செய்யணும், குடிமை பணியும் செயலாற்றுறது, நீதியை நிலைநாட்டுறது, வேற்றுமை மறந்து நடத்தல். இங்கே பாருங்களேன், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் தினம், பிரவாசிய பாரதிய தீபா சொல்லுவாங்க. இது இந்தியாவில் வெளியுறவுத்துறையினால் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடப்படுமா. ஏன் இந்த டேட்டை கொண்டாடுறாங்கன்னா, அந்த டைமில் தான் ஜனவரி 9 கொண்டாடுவாங்க. ரைட்டா? காந்தி வந்து தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியா வந்திருப்பார், அதுக்காக கொண்டாடுறாங்கன்னா இல்லை. மெயின் காரணம் இது நமக்கு தெரியணுங்க. இந்த தினம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பை பெறும் வகையில் கொண்டாடப்படுது. இந்த லைன் தான் நமக்கு முக்கியம். அடுத்து பாருங்க, உலகளவிய குடியுரிமை, அது முக்கியம். இப்போ ஒவ்வொரு நாட்டில்
ஒவ்வொருத்தரும் குடிமகன் ரைட்டா. அது உலக அளவில் பார்க்குறப்போ ஒவ்வொருமே ஒரு அங்கம் தான். அது உலக அளவே குடியுரிமையாகும். சமுதாயத்தில் புதிய சமுதாயத்தில் உருவாகும் இன்றைய இளைஞர் ஈடுபாட்டை பங்களிப்பையும் பெறுவது உலக அளவே குடியுரிமை ஆகும். அவ்வளோதாங்க, சிம்பிள். இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்த வரையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டே நம்பர் 6 பார்ப்போம். தேங்க்யூ.